திண்டுக்கல் அருகே உள்ள மேட்டுப்பட்டி புனித வியாகுல அன்னை ஆலயத்தில் 333ஆம் ஆண்டாக பாஸ்கு திருவிழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக நடந்த தூம்பா ஊர்வல நிகழ்வில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட இயேசுவின் உருவ பொம்மையானது ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து நாளை இயேசு இறை மக்களுக்கு ஆசி வழங்கும் விதமாக நகரின் முக்கிய வீதிகளில் உலாவரும் நிகழ்வும் நடைபெற உள்ளது. புதுச்சேரி அருகே வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் 147வது ஆண்டு திருவிழாவையொட்டி நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பிரசித்தி பெற்ற இத்திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிந்த 6ஆம் நாளில் கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். இந்த நிலையில் ஆலயத்தில் நடைபெற்ற கூட்டு திருப்பலிக்கு பின்னர் மாதா உருவம் கொண்ட திருக்கொடியானது பக்தர்கள் புடைசூழ மாதா திருக்குளத்தை சுற்றி பவனியாக கொண்டு செல்லப்பட்டு கொடியேற்றப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் அருகே சேதமடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை இடித்துவிட்டு புதிதாக கட்டித்தர வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பிள்ளக்காப்பட்டியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சேதமடைந்துள்ளதாக பலமுறை புகாரளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பழுது பார்த்து கட்டி வச்சிருக்காங்க, என்ன சரி பார்க்கல. இங்கிட்ட சின்ன பிள்ளைங்களாம் விளாட்றாங்க, மேலே இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா குழந்தைங்க உயிர் தான் சேதமாகும். இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் ஆற்று பகுதியெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒதுக்கணும். ஆறு தண்ணியெல்லாம் கோயில் முன்னாடி வந்துருக்கு. இங்கேயும் தான் அந்த கோயில்லையும் அப்படி தான் அதே மாதிரி தான் ஆகிட்டு இருக்கு. பால்வாடி ஒழுகுது, இடிஞ்சு விழுகிற தருவாயில் தான் இருக்குது. பாத்ரூம் இல்லை, எந்த வசதியுமே இல்லை. குழந்தைங்க வெளியே தான் பாத்ரூம் போயிட்டு இருக்காங்க. தண்ணி வசதியும் இல்லை பால்வாடியில். அப்படிதான் இருக்கு இந்த ஊரோட நிலைமை. வடகரையில் நடைபெற்ற சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி பங்கேற்றார். தென்காசி மாவட்டம் வடகரை வர்த்தக சங்கம் சார்பில் சமூக நல்லிணக்க இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளரும் கடையநல்லூர் சட்டமன்ற உறுப்பினருமான கிருஷ்ணமுரளி, தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர். விருதுநகரில் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர். செண்பகத்தோப்பு அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விவசாய பட்டா நிலங்களும் பேச்சியம்மன் மற்றும் காட்டழகர் கோவில் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்களும் அமைந்துள்ளன. இங்கு வரும் விவசாயிகள் மற்றும் பக்தர்களிடம் முறைகேடாக கட்டணம் வசூலிக்கப்படுவதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் உட்பட பலர் கண்டனம் தெரிவித்தும் விடிய அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படாததால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அனைத்து விவசாய சங்க கூட்டமைப்பினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த வனத்துறையினர் எந்தவித அரசு உத்தரவும் இன்றி அதிகார தோரணையில் விவசாயிகளிடமும் பக்தரிடமும் பணம் வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தடுத்து நிறுத்த சொல்லி மாவட்ட ஆட்சியாளர், வனத்துறை எல்லாத்துக்கும் மனு கொடுத்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அதனால் எங்களுக்கு விவசாயம் பாதிக்கப்படுது, கோயில் போகிற பக்தர்கள் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்களுடைய ஜீவாதார உரிமை பாதிக்கப்படுது. அதனால் இதை உடனே தடுத்து நிறுத்த தவறினால் தென்னை விவசாய சங்கத்தின் சார்பாக அனைத்து விவசாய சங்கங்களும் சேர்ந்து வரும் தேர்தலை புறக்கணிக்க தயாராக இருக்கிறோம். தேர்தலை புறக்கணிக்கும் என்று கூறிக்கொள்கிறோம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே மரத்தின் மீது கார் மோதியதில் 4 இளைஞர்கள் சம்பவ இடத்திலேயே பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீராம்பாளையம் மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற திருவிழாவில் பங்கேற்பதற்காக ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 4 இளைஞர்கள் சொகுசு காரில் சென்றுள்ளனர். இந்த நிலையில் குமாரபாளையம் அருகே உள்ள குப்பாண்டபாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்த கார் பனைமரத்தின் மீது மோதியதில் 4 இளைஞர்களும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். செங்கல்பட்டு அருகே சரியாக அளவீடு செய்யாமல் சாலையில் மழைநீர் வடிகால் கால்வாய் பணியினை மேற்கொண்ட மாநில நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து
அலுவலக வாயிலில் பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். அச்சிறுபாக்கம் ஆனைக்குன்றம் மாநில நெடுஞ்சாலையின் இரு பக்கத்திலும் மழைநீர் வடிகால் பணி மேற்கொள்வதற்காக நெடுஞ்சாலைத்துறை வருவாய்த்துறை இணைந்து அளவீடு செய்துள்ளனர். சரியான முறையில் அளவீடு செய்யாமல் அளவுகளை ஒவ்வொரு முறையும் மாற்றிக்கொண்டே இருப்பதால் மக்கள் அவதி அடைந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனையடுத்து மாநில நெடுஞ்சாலைத்துறையை கண்டித்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். கோவை மாவட்டம் அன்னூரில் நடைபெறும் சனிக்கிழமை வார சந்தையில் பண்டிகை கால விற்பனை சரிந்துள்ளதாக விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஆடு மற்றும் கோழிகளை மொத்த விலைக்கு வாங்க கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி ஆகிய மாவட்டங்கள் மட்டுமல்லாது கர்நாடக, கேரள மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான வியாபாரிகள் வந்து செல்லும் நிலையில் வழக்கமாக ரம்ஜான் பண்டிகை காலத்தில் 1.5 கோடி ரூபாய் முதல் 2 கோடி விற்பனையாகி களை கட்டும் அன்னூர் ஆட்டுச் சந்தை இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே வியாபாரம் நடைபெற்றதாக கவலை தெரிவித்தனர். ரம்ஜான் பண்டிகை நெருங்கும் நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ஆட்டுச் சந்தையில் ஆடுகள் விற்பனை மந்தமாக நடைபெறுவதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் விதிகள் அமலில் உள்ளதால் சுமார் 5 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை நடைபெறும் நிலையில் தற்போது 1 கோடி ரூபாய் வரை மட்டுமே வியாபாரம் நடைபெற்றுள்ளதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கல்லூரி மாணவிகள் 2 உட்பட 3 வாய்க்காலில் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கலூர் PAP வாய்க்கால் பகுதியில் கல்லூரி மாணவிகளான லீனா மற்றும் பிரீதா ஆகியோர் தங்களது நண்பரான சந்தோஷ் என்பவருடன் குளிக்க வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாய்க்காலில் குளித்துக் கொண்டிருந்த போது 3 எதிர்பாராத விதமாக தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டனர். இதனையடுத்து தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரத்துக்கு பின் 3 வாய்க்காலில் உயிரிழந்த நிலையில் மீட்டு உடற்கூராய்வுக்காக உடலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட வெள்ளாண்டி வலசு, கேட்டுக்கடை, வட்டாட்சியர் அலுவலக வளாகம் ஆகிய 12, 13 மற்றும் 14 வார்டுகளுக்கு தேவையான கழிவுநீர் வாய்க்கால், தெருவிளக்கு, குடிநீர், சாக்கடை உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என விடிய அரசிடம் பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் கலெக்டர் ஆஃபீஸ் போய் சேலம் கலெக்டர் சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. வந்து பார்த்தாங்களா, லைட் போட்டாச்சான்னு கேட்டாங்க. இன்னும் போடலீங்கன்னு சொல்லிட்டேன். அதோட சரிங்க, மறுபடியும் இங்கே போய் கேட்டு லைட்டு வரட்டும் போடலாம்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இருந்துட்டு இப்போ லைட்டு போட முடியாது, டிச்சும் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க. நகராட்சியே அவன் சொல்கிறாங்க, சேர்மன் சொல்கிறாரு. அதனால சேர்மன் வந்துட்டு எங்கள் பகுதிக்கு என்ன வஞ்சி வச்சுருக்கிறதோ தெரியலைங்க, எங்களுக்கு தெரியாது. ஆச்சுங்களா, நாங்கள் எல்லாமே எங்களுக்கு வேணும்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அதனால இனிமேல் வந்து எல்லாரும் தேவையில்லாத எங்களுக்கு செய்ய முடியாது, ஒரு அடிப்படை வசதி செய்ய முடியாதுன்னா நாங்கள் இந்த ஓட்டை போட்டு எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? ஓட்டு எங்களுக்கு போட தேவையில்லை, நாங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. கோவை மாவட்டம் மாதம்பட்டி பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டத்தை தடுக்காத வனத்துறையை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கரடிமடை, மத்திப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் முகாமிட்டுள்ள 7 காட்டு யானைகள் கடந்த 1 வாரமாக விளைநிலங்களில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து பலமுறை புகார் கொடுத்தும் வனத்துறை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். காட்டு யானைகள் நடமாட்டம் குறித்த வீடியோ வெளியிட்ட விவசாயி மீது ஐயப்பன் என்ற வனத்துறை அதிகாரி வழக்கு பதிவு செய்வேன் என மிரட்டுவதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். விவசாயிகளுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்முடைய விவசாயி, பாதிக்கப்பட்ட ஒரு விவசாயி வீடியோ எடுத்து 4 பேருக்கு அனுப்பிச்ச உடனே அது உடனே வனத்துறையில், குறிப்பாக வன இலாக்கா அதிகாரி ஐயப்பனுடைய நாலேஜுக்கு போகுது. அவர் யானை வந்தாலும் வரமாட்டார், முயல் வந்தா வருவார், பன்னி வந்தா வருவார், காசு வாங்குறதுக்காக வருவார். மற்றபடி யார் இந்த வீடியோ அனுப்பிச்சது குண்டர் சட்டத்தில் தூக்கி போடுவேன். நாங்கள் வெடிகுண்டா வச்சிருக்கோம், எங்கிட்ட கொத்து இருக்குது, கலப்பை இருக்குது, வேற என்ன இருக்கு? திருச்சி அருகே கழிவுநீர் கலந்த குடிநீர் வருவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மணப்பாறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் கலந்த குடிநீர் வருவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்து விடியா திமுகவினர் கண்டுகொள்வதில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். குடிநீரை கூட விட்டு வைக்காமல் மக்களை வஞ்சித்து வரும் விடியா திமுக அரசுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தண்ணியை குடிச்சிட்டு எங்களை சாகடிக்க சொல்றீங்களா? ஒரு வழியா எதுனாலும் ஒரு சாகிறதுக்குனாலும் ஒரு வழியை தேடி கொடுங்க. நம்ம எம்எல்ஏவுக்கு உதயசூரியன் ஜெயிச்சு வந்தா நமக்கு நல்லது செய்யும், மக்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லும், நல்லது செய்யும்னு சொல்லி நாங்கள் ஓட்டை போட்டு ஜெயிக்க வச்சோம். இந்நேரம் முடிய அவர் என்ன ஏதுன்னு மக்கள் குறைய கேட்கவே இல்லை, மக்களுக்கு குறைய கேட்கல.
நாங்கள் போய் குறை சொன்னாலும் அதை எடுத்து அவர் செய்கிறாரும் இல்லை, அவர் செய்கிறாரு இல்லை. அப்போ நாங்கள் மக்கள் என்ன செய்ய முடியும்? யாருக்கிட்ட குறை சொல்ல முடியும்? இனிமேல் நாங்கள் நடு ரோட்டில் நாங்கள் மறியல் பண்ணாதே, இனிமேல் வேற வழி இல்லை எங்களுக்கு. திண்டுக்கல் மாவட்டம் புதுப்பட்டி கிராமத்தில் மீன்பிடி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சுற்றுவட்டார கிராம மக்கள் வலை, ஊத்தா, கச்சா, அரிக்கூடை உள்ளிட்ட உபகரணங்களை கொண்டு குளத்தில் இறங்கி போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை பிடித்தனர். பல மணி நேரம் நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கட்லா, லோகு, கெண்டை, கெளுத்தி உள்ளிட்ட மீன்களை கிராம மக்கள் அள்ளிச் சென்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் வெயிலின் காரணமாக உப்பு உற்பத்தி அதிகமாக இருந்தும் தகுந்த விலைக்கு விற்கப்படுவதில்லை என உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஜனவரி மாதம் தொடங்கிய இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி கடந்த 21ஆம் தேதி பெய்த கனமழையால் 2 வாரம் பாதிக்கப்பட்டு தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. சுமார் 9000 ஏக்கரில் உற்பத்தி செய்யப்படும் உப்பு மிகவும் குறைந்த விலைக்கே விற்பனையாவதால் உற்பத்தி செலவுக்கு கூட தொகை கிடைப்பதில்லை என கூறிய உற்பத்தியாளர்கள் உப்புக்கு நிரந்தர விலை நிர்ணயம் செய்திட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். தொழிலாளிகள் உப்பு 900 ரூபாய்க்கு விற்கிதுன்னு ஒரு கவலைப்பட்டு யாருமே உப்பு உற்பத்தி பண்ணுறதுக்கு போரெல்லாம் தண்ணி எடுக்கலை, ஒன்றும் எடுக்கலை. உப்பள தொழிலாளர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க. 900 ரூபாய்க்கு விற்றாக்க எங்களுக்கு உப்பு உற்பத்தியாளர் பாதிக்கப்படுவாங்க. இந்த தரிசு வெள்ள கூலி 20000 ரூபாய் எடுக்க முடியாது. நான் ஒரு 4-5 மாதத்தில் திடீர்னு மழை பெஞ்சு சீசனை முடிஞ்சிடும். உப்பள தொழிலாளிகள் பாதிக்கப்பட்டு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு டன்னு ஒரு 1300 ரூபா விற்றா தான் கட்டுப்படும். நிரந்தர விலை வேண்டும் உப்பள தொழிலாளிகள். எல்லாத்துக்கும் நிரந்தரம் இருக்குது, உப்புக்கு மட்டும் நிரந்தரம் கிடையாது. அடிமட்டத்துக்கு பிடிக்கிறாங்க. உப்பள தொழிலாளி பாதிக்கப்பட்டவே இருக்காங்க வருஷம் ஃபுல்லாக. கொடைக்கானல் அடுத்த பூம்பாறை அருகே தொடர்ந்து எரிந்து வரும் காட்டுத்தீயால் மலை கிராமங்களில் மின்சாரம் தடை செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கத்தால் காட்டுத்தீ பரவி வந்த நிலையில் நேற்று மாலை திடீரென தீ பற்றி எரிந்தது. இதையடுத்த பகுதியினர் அளித்த தகவலின் அடிப்படையில் வனத்துறையினரோடு சேர்ந்து தீயணைப்புத்துறையினரும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் மன்னவனூர், கவுஞ்சி முதலிய மலை கிராமங்களில் மின்சாரம் தடை செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு மருத்துவமனை அருகே ஏற்பட்ட தீ விபத்தால் பிரசவ வார்டில் கரும்புகை சூழ்ந்து கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அருகேயுள்ள காலியிடத்தில் இருந்த காய்ந்த மரங்கள் திடீரென தீ பற்றி எரிய தொடங்கியது. பிரசவ வார்டில் கரும்புகை சூழ்ந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்புத்துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே மின்சாதன பொருட்கள் பழுது நீக்கும் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமடைந்தது. புதுவளவு பகுதியில் பெரியசாமி என்பவருக்கு சொந்தமான கடையில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மின்சாதன பொருட்கள் தீயில் எரிந்து நாசமாகின. இதுகுறித்து பொன்னமராவதி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை அணைக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாம்பாக்கம் சத்திரம் அருகே உள்ள வனப்பகுதியில் மர்ம நபர்கள் தீ வைத்ததால் மளமளவென்று பரவிய தீ கொழுந்துவிட்டு எரிந்து காட்டுத்தீயாக மாறியது. இதனால் வனப்பகுதியில் உள்ள அரிய வகை மூலிகை தாவரங்களும் மரங்களும் எரிந்து நாசமடைந்து வருகிறது. மேலும் வனவிலங்குகளும் தீயில் சிக்கி உயிரிழக்கும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர்.